வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு லிரிக்கல் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எப்படி ரொட்டேட் பண்ணணும், அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஸ்லைட் ஆகும். இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைட்டாக பிளண்டு பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து லைட்டாக நீங்கள் பிளண்டு பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை லைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணாதீங்க. ஸோ லைட்டாக பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஸ்க்ரீன் வந்து உள்ளே கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டார்க்கன் அப்படி இல்லைனா மல்டிபிள். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி மல்டிபிள் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோடைய லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இல்லை உங்களுக்கு வேறு சாங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வரும். ஸோ எதுலேருந்து வேணுமோ அந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற சாங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிரிக்ஸுமே வந்து இமேஜாக கொடுத்துருப்பேன். இப்போ நான் எப்படி வந்துட்டு அந்த இமேஜை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளை வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோவாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த லிரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன், நீங்கள் அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க சாங்கை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு நான் கொடுத்த சாங்க்கும் லிரிக்ஸுக்கும் மெர்ஜ் ஆகிடும். நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலும் விஷுவலாக பார்க்குறப்ப சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.